வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ரோபி. இன்று நாம் பார்க்கக்கூடியது கிருஷ்ணரை விட வலிமையானவர் ஒருவர் இருக்கிறாரா? ஆம் நண்பர்களே, அதைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். கிருஷ்ணரை விட வலிமை. ஆம், 70 சிங்கங்களை கொண்ட அந்த வலிமை தான் ஒரு யானை. ஒரு யானை அப்படின்றது 70 சிங்கங்கள். 10,000 யானைகள் ஒரு பீமனுக்கு சமமானது. தென் 10,000 பீமனுக்கு சமமானதுதான் இந்திரனின் வாகனமான ஐரவாதம். அப்படி 10,000 ஐரவாதத்திற்கு சமமான இந்திரனின் சக்தி. 1,00,000 இந்திரனின் சக்தி தான் ஒரு அனுமன் வலது கை. இப்படி இருக்கின்ற பொழுது 3 பேர்கள் இருக்கிறார்கள். மகாபாரத போரில் அந்த தேரில் இருக்கின்ற அர்ஜுனன் ஒரு பக்கம், வில்லுக்கு பெயர் போனவன். அடுத்து கிருஷ்ணர், அவர் வகுக்கும் வியூகம். கிருஷ்ணரை பற்றி நம்ம எல்லோரும் அறிவோம். அடுத்து அந்த தேரிலே இருக்கின்ற அனுமனின் கொடி. இந்த எல்லா சக்தியையும் மிகுந்த கர்ணனுடைய சக்தியானது உயரத்திலும் உள்ளத்திலும் உயர. ஏன் கர்ணன் வலிமையானவன் என்று கூறினால், இந்த மூவரும் இருக்கும் பொழுதும் பட்சத்தில், அதாவது ஹனுமனும் கொடியில் இருக்கின்றார், கிருஷ்ணரும் இருக்கிறார், அர்ஜுனனும் இருக்கிறான். இருந்தும் அப்படி மூவரும் இருக்கும் பட்சத்தில் யார் தேரோட்டியாக கிருஷ்ணன், அங்கு வீரனாக அம்பு எய்துவதில் அர்ஜுனன், மேலும் கொடியாக அந்த கொடியில் இருக்கின்ற ஹனுமன். இவங்க 3 பேரும் இருந்தும் கர்ணனுடைய சக்தியானது அந்த ரதத்தை 3 அடி பின்வாங்கச் செல்கிறது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அர்ஜுனனை விட, கிருஷ்ணனை விட, ஹனுமனை விட கர்ணன் எந்த அளவிற்கு வலிமையானவர். உயரத்திலும் உள்ளத்திலும் வீரத்திலும் தர்மத்திலும் இதுதான் அவனை உயரச் செய்தது. வலிமையானவன்.